ஆன் பண்ணி. சிவா இந்த பாட்டு ஆஃப் பண்ண சொல்லணும், சாமிகிட்ட சொல்லி. சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி திருமந்திரத்தை வணங்கி திருமூலநாயனார் திருவடிகளை வணங்கி 9ஆம் தந்திரம் தூல பஞ்சாக்கரம் முடித்தோம். தூல பஞ்சாக்கரம் முடித்த பிறகு சூக்கும பஞ்சாக்கரத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், அந்த எத்தனாவது மந்திரம்னா 3ஆவது மந்திரம். அந்த மந்திரத்துக்கு நிறைய விளக்கம் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த திருமந்திர சூக்கும பஞ்சாக்கரத்தில் ஆமாம், சூக்கும பஞ்சாக்கரத்தில் முதல் மந்திரம் எளியன்னு தொடங்குதா, 2வது மந்திரம் தெள்ளமுதுன்னு தொடங்குதா, 3வது மந்திரம் சிவன் சக்தின்னு தொடங்குதா. ஓதியனா சூக்கும பஞ்சாக்கரத்துக்கு போயிட்ட. நான் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கிறேன் உங்ககிட்ட. அந்த இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு போகணும். கொஞ்சம் இந்த 3வது மந்திரம் சிவன் சக்தி இருக்குதுல்ல, அது வந்து உண்மை விளக்கம் 41வது மந்திரம் பொருத்தணும்னு சொல்லியிருக்கிறோம். சிவபிரகாசம் 91 பொருத்தணும்னு சொல்லியிருக்கிறோம். அதற்கு பிறகு அதில் இன்னும் கொஞ்சம் செய்திருக்குது. ஆமாம், திருவைந்தெழுத்தை நகாரம் முதலாக நாம் சொன்னோம்னா, நமச்சிவாய என்று சொன்னோம்னா, அது சிவனுக்கு வணக்கம் என்ற பொருளை தான் தரும் பெரும்பாலும். திருவைந்தெழுத்தை நமச்சிவாய என்று சொல்லும்போது அது சிவனுக்கு வணக்கம் என்று தான் பொருள் தரும். என்னும் பொது பொருளை தரும். அந்த நமச்சிவாய என்ற மந்திரத்திலையும் நாம் வந்து எழுத்துக்கு பொருள் சொல்கிறது அது இருக்குது, மரபு தான். ஆனால் சிவனுக்கு வணக்கங்கிற பொருளை தான் அது பொதுவாக தரும். அதுக்கு ஆதாரம் என்னதுன்னா, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்கன்னு அர்த்தம். சிவனுக்கு வணக்கம், நமச்சிவாய சிவனுக்கு வணக்கம் என்று தான் பொருள். ஃபோன் வருது இதில். சிவனுக்கு வணக்கம் என்று தானே பொருள் நமச்சிவாய வாழ்க என்பதற்கு. அந்த நமச்சிவாய வாழ்க என்பதற்கு எது எழுத்து பொருள் 2வது தான் சொல்லுவாங்க. முதல்ல வந்து நமஷ் சிவாய அப்படின்னு சொல்லுவாங்க. நமஸ்னா வணக்கம், நமஸ்காரம், சிவாய சிவனுக்கு. எனவே நமச்சிவாய வாழ்க என்பதற்கு என்ன பொருள்? சிவனுக்கு வணக்கம் என்ற பொது பொருளை தான் தரும். சிவாய நம்ம சொல்லும்போது தான் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு நுண்பொருளை குறிக்கும். இந்த சிவாய நம என்ற மந்திரம் 3 செய்தியை சொல்லுகிறது. 1, உயிர்கள் பாசத்தில் நீங்க வேண்டும். 2, அருளின் வழியாக சிவனை அடைய வேண்டும். 'அருளின் வழியாக சிவனை அடைய வேண்டும். 2 தான் இந்த 2 செய்தி, 3 அல்ல, 2 செய்தி. பாசத்தில் நீங்கணும், அருள் வழியாக சிவனை அடையணுங்கிறத சொல்கிறதுனால தான் இதுக்கு சூக்கும பஞ்சாக்கரம்னு பேர். 2லையுமே ஒரே எழுத்து தானே இருக்குது, எழுத்து தான் இடம் மாறி இருக்குது. அப்போ ஏன் சூக்கும பஞ்சாக்கரம்னு சொன்னாங்கன்னா காரணம் இதுதான். நம்ம வந்து கட்டு நிலை, வீட்டு நிலை, மேட்டு நிலை, பள்ளம் நிலையெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோம், இல்லைன்னு இல்லை. ஆனால் இது நல்ல அழகான காரணம். அதாவது பாசத்தில் நீங்கணுங்கிறதையும் அருளொளியாக தான் இறைவனை அடையணுங்கிறதையும் இந்த மந்திரம் தான் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. சூக்கும பஞ்சாக்கரம் தான் சொல்லுகிறது. ஆமாம், கரெக்டாக சிவராத்திரி கேட்டபடி வருது பாருங்க. தூல பஞ்சாக்கரம் சமய தீக்கைக்கு உரியது கொடுத்துருக்காங்க.
சூக்கும பஞ்சாக்கரம் விசேட தீக்கைக்கு உரியது. விசேட தீக்கை வேண்டுவோர் உலகியலில் ஓரளவேனும் பற்றுவிட்டவராய் இருக்க வேண்டும். பற்றுவிட விரும்ப வேண்டும் இல்லை, விட்டுருக்கணும். எப்போ? எந்த தீக்கையில்? இதை சொன்ன கோவம் வருது எல்லாருக்கும் சைவத்தில். இதை சொன்னோம்னா இவர் என்ன சொல்கிறதுங்கிறான், இவர் விட்டுட்டாராங்கிறான், விடணும்னு வள்ளுவர் சொன்னாராங்கிறான். வள்ளுவர் தீக்கை வாங்க சொன்னாரா? இதை விடணும்னு வள்ளுவர் சொன்னாராங்கிறான். இது அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. சூக்கும பஞ்சாக்கரம் விசேட தீக்கையில் உபதேசிக்கப்படும். விசேட தீக்கை வேண்டுவோர் உலகில் ஓரளவேனும் பற்றுவிட்டவராக இருக்க வேண்டும். முழுசாக விடல்னாலும், ஏன்னா இதுக்கு அடுத்து நிறையா இருக்கிறதுனால ஓரளவாவது விடணும். இப்போ ஒரு விசேட தீக்கைக்காரன் விட வேண்டிய பற்றை கூட நாம் என்ன செய்யலை, விடலை. அதில் கேரண்டி. ஒருவேளை நீங்கள் விட்டுருக்கலாம், நான் விடலை. நம்மளும் சராசரி மனிதனாக தான் வாழ வேண்டியிருக்குது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், தீக்கைகளினுடைய வகைகளையெல்லாம் என்ன செய்கிறோம், சொல்கிறோம். நம்ம விட்டோம்னா தான் ஞானம் வந்துருமே, அப்போ தான் அனுபவ ஞானம் வந்துருமே. நம்ம இன்னும் புத்தகத்தை கையில் வச்சுட்டு அழைகிறோன்னு நினைக்கி சொல்லும் போதே நமக்கு என்ன ஞானம் வரல, அனுபவ ஞானம் வரலையே. இன்னும் என்ன ஞானம் தான் இருக்குது. நம்ம விடலைங்கிறதுக்கு நம்ம சாட்சி சொல்ல வேண்டியது இல்லைங்க, அட்டவணையெல்லாம் போட வேண்டாம். ஆமாம், நூலறிவு தானே இருக்குது. அப்போ அந்த நம்ம முழுமையாக விட்டுருந்தோம்னா தான் நமக்கு ஞானம் வந்துருமே. இந்த புத்தகத்தில் இல்லாத செய்திகளெல்லாம் நமக்கு தோன்ற ஆரம்பிச்சிருமே. ஆமாம், அது வந்துருமே. நம்ம சொல்கிறதெல்லாம் பெரிய செய்திகளாக மாறிடுமே. அதுதான் ஆதாரம். நீங்கள் சொல்லுவீங்க, நான் அந்த பற்றை விட்டுட்டேன், நான் ஹெலிகாப்டர் வாங்கினாங்கிற ஆசையை விட்டுட்டேன், விமானம் வாங்குகிற ஆசையெல்லாம் ரொம்ப நாளைக்கு முந்தைய விட்டுட்டேன், பிரதமர் ஆகணுங்கிற ஆசையெல்லாம் விட்டுட்டேன். எதெல்லாம் கிடைக்காதோ அதையெல்லாம் விட்டுருக்கிறேன், எதெல்லாம் கிடைக்குமோ அதையெல்லாம் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? அதனால் இதை விசேட தீக்க வேண்டுவோருக்கு கண்டிஷனாக சொன்னாங்க. இதை தான் நானெல்லாம் 15 வருஷமாக இதை சொல்கிறேன். கொஞ்சமாவது பற்று விடுங்க அப்படின்னா உடனே ஒரு திருவள்ளுவர் விட சொன்னாரா? பெரிய புராணத்தில் நாயனார்கள் விட்டாங்களா? எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை தான் வருது. 7ஆம் திருமுறை 83வது பதிகம் 1வது மந்திரத்தில் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்று சொல்கிறாரு. அங்கு 5 பதம் என்று சொன்னது ஒரு எழுத்து ஒரு பதமாக சொல்லப்பட்டதை கொண்டு அது என்ன பஞ்சாக்கரங்கிற முடிவுக்கு வரலாம். சூக்கும பஞ்சாக்கரம். பாருங்கள் எவ்வளோ அழகான பாடம். அந்தியும் நண்பகலும் 5 பதம்னு சொல்கிறார. இதில் 5 பதம்ங்கிறது சொன்னது என்ன மந்திரத்தைன்னு கேட்டால் சூக்கும பஞ்சாக்கரம். ஏனென்றால் 5ஆக கணக்கிடுறாங்க. நமச்சிவாய 5ஆக கணக்கிட வேண்டிய கட்டாயம் கிடையாது. கணக்கிட்டால் தப்பு கிடையாது, கட்டாயம் கிடையாது. அது பொதுவாக நமஷ் சிவாய 2ஆக தான் இருக்கும். நமஷ் வணக்கம், சிவாய சிவனுக்கு. அதனால தான் நீங்கள் வைதிக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் அல்லது சாமியார்கள் மந்திரம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சிவராத்திரியில் கவனிங்க, இந்த சிவராத்திரிலையாவது ஓம் நமஷ் சிவாய அப்படிம்பாங்க, ஓம் நமஷ் சிவாய அப்படிம்பாங்க. எத்தனையாவது பிரிப்பாங்க? 2ஆக தான் பிரிப்பாங்க. நம்ம நமச்சு போடுவோம், அவங்க நமஷும்பாங்க. சமஸ்கிருதத்தில் சந்தி, தமிழ் சந்தி இச்சு, வடமொழி சந்தி இஷு. அதனால் இந்த 781 1வது மந்திரத்தில் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு நம்ம அடுத்த மந்திரத்துக்கு தைரியமாக போகலாம். அடுத்த மந்திரத்தில் சிவனருள் ஆகிய சிவன் திரு நாமம் நடத்தியாச்சா? அதற்கு பொருள் இன்னொரு தடவை பார்த்துக்கிடுங்க, சரியாக இருக்கான்னு பாருங்கள். சிவனுடையதாக சொல்லப்படுகின்ற பொருட்கள் அனைத்தும் அவனது அருள். சிவனுடையதாக சொல்லப்படுகின்ற பொருட்கள் அனைத்தும் அவனுடைய அருள். அவனது திருப்பெயராகிய 5 எழுத்தும் அருள். சிவாய நம என்பது முத்திக்கு வழியாகக்கூடிய மந்திரம். வழியாகக்கூடிய மந்திரம். சிவாய நம கணிப்பவர்களுக்கு பிறவி நீங்கும்.
பிறவி நீங்கும். பிறவி நீங்கினோம்னா என்ன விட்டால் நீங்கும்? சிவாய நமவுக்கு. இனி சிவையை என்னைக்கு சொல்கிறது, என்னைக்கு சிவ சொல்கிறது? இந்த இடத்துல தான் நம்ம சைவர்கள் தப்பு பண்ணுறாங்க. நான் அந்த தப்புக்கு போக ரெடி இல்லை. பற்று விடுன்னு சொன்னோன்னே திருக்குறளை கையில் எடுத்துடுறாங்க. வள்ளுவர் சொன்னாரா? சேக்கிழார் சொன்னாரா? இளையான்குடி மாறனாயினார் பற்று விட்டாரா? ஃபேமிலி நடத்தலையா? இப்படின்னு ஆரம்பிச்சிடுறான். காரணம் என்னன்னா, இவங்கிட்ட இருக்குது. இவங்கிட்ட இருக்கிறதுனால, இவங்க கூட இருக்கிறவங்க கூட இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவனால் என்ன செய்யுது? முடியலை, விட முடியலை. நீங்கள் விட்டவங்களால தான் விடுன்னு சொல்கிறத ஏற்க முடியும். புரியுதா உங்களுக்கு? விட்டவங்களால தான் விடுன்னு சொல்கிறவங்களே ஏற்க முடியும். நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணு அப்படின்னா, 100 என்ன 200 பேருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிலர் வருவாங்க. பண்ணுறதா இருந்தால் நீ மட்டும் பண்ணுறா, அது எதுக்கு ஊரெல்லாம் சொல்லிட்டு இளையிறா, எங்களையும் செலவழித்தோட பார்க்குறியான்னு சொல்கிறதுக்கு 4 பேர் வருவான். உண்டா இல்லையா? அதுதான் இருக்க வித்தியாசம். பற்றுவிட தயார் இல்லாதவர்கள் தான் இந்த ஆயுதங்களை கையில் என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது போதுன்னு சொல்லுவான். வச்சுட்டு போதும்பா. என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, இந்த தீக்கு வாங்கிறதுக்கு ஒருத்தர் கேட்குறாரு, சாமிக்கு தண்ணி மட்டும் ஊற்றினா போதுமா? ஒருத்தர் கேட்குற, இன்னைக்கு காலையில் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தண்ணி மட்டும் வச்சா போதுமா அப்படின்னாரு. நான் வந்து இல்லை, அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு வேறு மாதிரி தோணும். நான் உடனே வேறு மாதிரி யோசிப்பேன். சாமி இப்படியெல்லாம் யோசிக்காமல் நமக்கு செய்கிறாரே, எவ்வளோ பெரிய ஆச்சரியம்னு நினைக்கிறேன். உன்னை படைத்த சாமிக்கு அவர் படைத்த ஒரு சந்தனத்தை கொடுக்க, நீ கொடுக்கல ரெண்டாவது விஷயம், கொடுக்கணுமான்னு கேட்குறிய. கொடுக்கலன்னா பரவாயில்ல சார், கொடுக்கணுமான்னு கேட்குறவன். ஆனால் சாமி எதுவுமே எதிர்பார்க்கறாம எத்தனை லட்சம் கோடி உயிர்களுக்கு இறைவன் செய்கிறாரு. நம்ம சாமி இப்படி கேட்டுக்கிட்டு செய்கிறாரா? இவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணுமா? இவனுக்கு 3 வேளை உணவு கொடுத்து தான் ஆகணுமா? இவனுக்கு தூக்கத்தை வர வைக்கிறது அவர் பொறுப்பு தான். இவனுக்கு நீ வந்து சாமியை எடுத்து வச்சு ஒரு மணி நேரம் இந்த சந்தன அபிஷேகத்துக்கு இவ்வளோ யோசனை பண்ணுற. உன்னை வந்து புல்வரம்பாயன்னார் மாணிக்க வாசகர். புல்லிலிருந்து எடுத்து புல்லாக இருக்கும்போது உனக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு, உன்னை பயிருக்கு பக்கத்தில் நட்டு, என்ன சொல்கிறீங்க? நினச்சி பாருங்கள். நான் இந்த யோசனைலாம் எனக்கு வர ஆரம்பிச்சிட்டு காலையில் விடிய காலம். அதுக்கு பிறகு ஒரு மணி நேரம் கழித்து, வெள்ளி வேறு உலோகங்களில் லிங்கம் வாங்கலாமா? அடுத்து அதே ஆள் தான் கேட்குறாரு, எனக்கு நீங்கள் வெளியூர்லாம் எடுத்துகிட்டு போகும்போது வெள்ளி தங்கத்தெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது? ஸ்டாண்டர்டு வந்து என்னது தான்? ஐம்பொன்று தான், பித்தளை அல்லது ஐம்பொன், இந்த மாதிரி தான், செம்பு இந்த மாதிரி தான் நமக்கு வச்சுருக்குறோம். செம்பில் வாங்குறது இல்லை, ஐம்பொன் தான் வாங்குவாங்க. அப்படின்னா அப்படி சரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் கேட்டதுன்னா உடனே மறந்துட்டேன். எனக்கு உடனே சாமி ஞாபகம் தான் வந்தது. படைச்ச இறைவனுக்கு ஒரு பிரசாதம் வைக்கிறதுக்கு இத்தனை கேள்வி கேட்குறவன் நம்ம ஒரு ஆள் எவ்வளோ நேரம்? ஒரு மணி நேரம். ஆனால் இத்தனை கோடி உயிர்களுக்கு இறைவன் எந்த கேள்வியும் கேட்காம கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் செய்கிறாரு. சிவன் ஒரு கடவுளே இல்லைன்னு சொன்னவனையும் காப்பாற்றுறாரு. ஆமாம் ஆமாம், எல்லாருக்கும் தானே செய்கிறாரு. இப்போ வந்து இந்த பார்த்தினிய செடி வந்து களை தான், அதுக்கும் தேவையான தண்ணியை கொடுக்குறாருல. அது களையாக பிறந்து அடுத்து வேற ஒரு பயிராக வரணும், அதுக்கும் தண்ணி, அதுவே தண்ணி படைச்சிக்கிட்டு தான் இல்லைல்ல, அதையும் இறைவன் தானே படைக்கிறார். அதனால் இது வந்து பிறவியை நீக்கக்கூடியது. சிவாய நம என்பது முத்திக்குரியது. உண்மை விளக்கம் 41, 42, 43 இதை பேசுகிறது. அந்த மந்திரத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நம்முதலா ஓதில் அது நம்முதலா ஓதில் அருள் நாடாது நாடுமருள் சிம்முதலா ஓதினி சென்று 1 அண்ணல் முதலா அழகார் எழுத்தெஞ்சும் எண்ணி இராப்பகலற்ற இன்பத்தே நன்னு அருளானது சிவத்தை ஆக்கும் அணுவை இருளானது தீர இன்று ஆதிமலம் 2 ஆதியா ஓதினால் சேதியா மும்மலம் தீர்வாகா. இப்போ என்னெல்லாம் சார் நாங்கள் வீட்டில் போய் பார்க்கணும் சார்ன்னு கேட்டிங்கன்னா, உண்மை விளக்கம் 41, 42, 43. அதே மாதிரி திருவருட்பயன் நம்முதலா ஓதில்னு தொடங்குகிற மந்திரம்,
சிவப்பிரகாசம் 92வது மந்திரம். திருவருட்பயனில் 85, 87, 85, 87. அந்த 85, 87 தான் மாலார் திரோதம் அலமுதலா மாறுமோ மேலா சீமீளாவிடின் சிவமுதலா ஆமாறு சேர்மேல் தீரும் பவம் இது நீ ஓதும்படி. இவ்வளவு மந்திரங்களையும் பார்க்கணும். உண்மை விளக்கம் 41, 42, 43, சிவபிரகாசம் 95, திருவருட்பயணி 85, 92, திருவருட்பயணி 85, 87. இல்லை நம்பர் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு மந்திர தொடக்கமும் சொல்லிட்டேன். நம்முதலா ஓதிலுங்கிற மந்திரம், அண்ணல் முதலாங்கிற மந்திரம். அப்புறம் சிவபிரகாச நம்பர் பிரச்சனை இல்லை. திருவருட்பயணி 85, 87 இதெல்லாம் குறிச்சிடுங்க. நிரோதம் என்ற சொல்லுக்கு பாச நீக்கம்னு அர்த்தம். சூக்கும பஞ்சாக்கரம் முத்திக்கு நெறியாகும். முத்தி அல்ல, முத்திக்கு நெறியாகும், முத்திக்கு வழிகாட்டும். ஏன்னா அதுக்கு பிறகு அதிசூக்கும பஞ்சாக்கரம் இருக்குது, முத்திக்கு வழிகாட்டும், அவ்வளோதான். அந்த மந்திரம் வாசித்தீங்கன்னா அடுத்த மந்திரம் பார்த்துட்டு போய் திருவாசகத்தில் கொஞ்சம் பார்க்கலாம். சிவனருளாய சிவன் திரு நாமம் சிவனருள் ஆன்மா துரோதம் மலமாய் சிவன் முதலாக சிறந்து நிரோதம். சிவன் முதலாகங்கிறத தான் நீங்கள் சித்தாந்தத்தில் சிம்முதலா ஓதில் அருள் நாடாது நாடுமருள், நம்முதலா ஓதில் அருள் நாடாது நாடுமருள், சிம்முதலா ஓதுன்னு வர்றதெல்லாம் இந்த வரி தான். ஒரு செய்தி நல்லா தெரியுது, 2 செய்தி நல்லா தெரியுது. நம்ம இந்த பஞ்சாக்கரம் சார்ந்த சித்தாந்த உரைகளில் திருமந்திரத்தை இதை இணைச்சி படிக்கணும், இணைச்சி எழுதணும். படிக்கிறது மட்டுமல்ல, என்ன செய்யணும், 2மே நடக்கலை. இப்போ நம்ம படித்து பார்க்கும்போது தான் தெரியுது இது நேரடியாக இதில் போய் அடாப்ட் ஆகுது. இப்போ நீங்கள் குறிச்சிங்கல்ல உண்மை விளக்கம் இதில் பொருந்ததுன்னா, அப்போ இந்த பாட்டை உண்மை விளக்கம் படிக்கும்போது சேர்த்து படிச்சிருக்கணுமில்ல, படிக்க சொல்லியிருக்கணுமில்ல. நம்ம தவறு தான், ஆசிரியர்களுடைய தவறு தான், நம்ம அப்படி சொல்லியிருக்கணுமில்ல. சிவபிரகாசம் 92 இதில் வருதுன்னா உரையில் எது வந்திருக்கணும், உரையில் 92ஆம் மந்திரத்தில் இந்த திருமந்திரம் வந்திருக்கணுமில்ல. இந்த திருமந்திரத்தில் சிவபிரகாசம் 92 வருதில்ல. அப்போ சிவபிரகாசம் 92 வரும்போது எது வந்திருக்கணும், இந்த திருமந்திரம் வந்திருக்கணும். ஏன் வரல? இதைத்தான் நாம் கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் விரிங்க, எது பின்னாலேயே ஓடாதீங்கன்னு சொல்கிறோம். உரைகளை மட்டுமே நம்பி பின்னால் ஓடாதீங்க சொல்கிறது இதனால தான். இவ்வளவு மந்திரங்கள் இருக்குது. சிவன் முதலாக சிறந்து, இப்போது நம்முதலா ஓதில் அருள் நாடாது சிம்முதலா ஓதுன்னு சொன்ன உடனேயே அப்போ சிவாய நம மந்திரங்கிறது சாதாரணமாக? அப்போ திருமுறையிலலாம் நற்றுணையாவது நமச்சிவாயன்னு பொழுது போகாமல் சொல்லிட்டாங்களா? இப்படியெல்லாம் கேட்டாங்க என்கிட்ட முதல்ல ஆரம்பத்தில். அப்போது அவரே சொல்கிறாரு, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாய நன்னெறி காட்டுமே. நெறி தான் காட்டும், ஆனால் நெறியே காட்டும். அதுவே நெறி என்று நின்றக்கூடாதுன்னு தானே அப்பர் விவரமாக பாடுறாரு. இதையெல்லாம் யோசிக்கணும். உங்களுக்கு ஒன்று பிடிச்சிட்டுங்கிறதுக்காக எல்லாருக்கும் அது பிடிக்கணுங்கிற கணக்குக்கு யாருமே நானும் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. இந்த சித்தாந்த வகுப்பில் சொன்னேன், சாலை ஓரத்தில் காய்கறி கடை போடுறதுக்கு நீ ரெடி ஆகிட்டா, அதுக்கு நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கக்கூடாதா? நான் ஒன்றா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்க கூப்பிடுறேன், நீ வரலன்னா பெட்டி கடை போடு. நான் போடுறதை கெடுக்கக்கூடாதுல்ல. உன்னுடைய லெவல் எது? உன்னுடைய லெவல் ரோட்டு ஓரத்தில் காய்கறி போட்டுட்டு மூட்டையை தூக்கிட்டு போகிறதும் உன் லெவல்னால் நானும் அந்த லெவலுக்கு வரணும்னு என்ன செய்யக்கூடாது, வற்புறுத்தக்கூடாது. ஒன்று நீ என்னுடைய பாதையில் போக விடணும், அல்லது நீ உன்னை மாற்றிக்கொள்ளணும், இல்லைனா உன்னுடைய பாதையில் நீ என்னுடைய பாதையில் நான் நிற்கணும். அதுதான் சரி. நாம் என்ன செய்கிறோம்னா, வளர தயாரில்லை, வளர்பவர்களை வளர விடுவதும் இல்லைங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம். வளர தயாரில்லை, வளர்பவர்களை வளர விடுவதில்லைங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதை தான் இதில் சொன்னார். இந்த சிவன் முதலாங்கிறதுக்கு வேறு பிரமாணமே கிடையாது. நீங்கள் பன்னீர் திருமுறையில் நமச்சிவாய தான் உயர்ந்தது, சிவாய நம்ம தான் உயர்ந்தது, நமச்சிவாய அதுக்கு முன்னால் தான் எங்கேயுமே கிடையாது, பன்னீர் திருமுறையில் கிடையாது. ஆனால் இவர் வெளிப்படையாக திருமூலரை சொல்கிறார். இப்போ என்ன நினச்சாங்கன்னா, சித்தாந்தத்தில் சிவாய நம்ம தான் சொல்லணும்னு சொல்கிறத இவங்களா சுயமாக சொல்கிறதா நினச்சிக்கிட்டாங்க. யார்? அந்த உமாபதி சிவாச்சாரியாரோ மனவாசம் கடந்தாரோ இவங்களா சொல்கிறதா நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் யார் காலத்திலே இருக்குது,
திருமூலர் காலத்திலேயே இது ஆகமங்களில் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. புரியுதா? சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. வைதிக நெறியில் தான் ஒரே மந்திரம் ஸ்டாண்டர்ட் நமச்சிவாய தான், கடைசி வரைக்கும் நமச்சிவாய தான் வைதிக வேத நெறியில். ஆனால் ஆமாம், பெற்றேன்னு சொல்கிறாரல்ல, அவரே அதை சொல்கிறாரு. அப்போ வந்து இதை விட இது உயர்ந்தது, இது ஆரம்ப நிலை, இது ஆரம்ப நிலைக்கு அடுத்த நிலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நமக்கு பிரமாணம் சித்தாந்தத்தில் இருக்குது. ஆனால் திருமுறை பிரமாணங்கள் குறைவு. ஆனால் இவர் அழகாக சிவன் முதலா சிறந்த நிரோதம் அப்படின்னார். எது முதல்ல வரணும்? அப்போ தான் நீங்கும்ட்டார். நிரோதம்னா நீக்கம், பாச நீக்கம். நமச்சிவாய்க்கு என்ன கிடையாது? பாச நீக்கம் கிடையாது. அதுதான் அது உங்களை வந்து கட்டுநிலையில் வைத்து, கட்டுநிலையில் உங்களை பக்குவப்படுத்தி வீட்டு நிலைக்கு தயார் பண்ணும். எது? நமச்சிவாய. கட்டுநிலையில் உங்களை வச்சு நல்லறத்துக்கு வேண்டியதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து நல்லற நிறைவை உங்களுக்கு சமய நெறியாக மாற்றி தரும். அவ்வளோதான். அதற்கு பிறகு சிவாய நம்ம வேணும். அதைத்தான் இதில் எடுத்து சொன்னார். புரியுதா? அதுக்கு உங்களை வழி நடத்தும், உங்களுக்கு நல்ல நெறியில் நிற்க வைக்கும், சராசரி மனிதனிலிருந்து உங்களை மாற்றும், அறத்தையும் சமயத்தையும் சேர்த்து செய்ய வைக்கும். ஆனால் அந்த தீக்கை அது இதுன்னு போகிறதுக்கு நீங்கள் சிவாய நமக்கு போகிறதுக்கு இது உதவும். இதே எல்லை என்று என்ன செய்யக்கூடாது? நின்று கொள்ளக்கூடாது. அதுக்கு பிறவே 3 மந்திரம் இருக்க. நீங்கள் அதில் வந்து சிவாய நமங்கிற மந்திரத்தில் மலம் இருக்குல்ல, ரெண்டுமே இருக்குதுல்ல, மறைப்பு சக்தி இருக்குது, ஆணவ மலம் இருக்குது. சிவையங்கிறதாவது ஓரளவு ஏற்றுக்கிடலாம். ஆனால் அதுவும் அருள்நிலை கூட வராது சிவையில். ஏன்னா சிவம் தனியானுக்கு, அம்மை தனியானுக்கு, உயிர் தனியானுக்கு. உயிர் தனியானுக்கலன்னா தான் அருள்நிலை. சிவ என்பதில் அருள்நிலை, சி என்பதில் ஆனந்த நிலை. புரியுதா? அப்போ சிவையங்கிறதுலையே எல்லாம் முடிஞ்சிருதுன்னா வந்து அதுக்கு பிறகு 10 ரூபாய் 11 ஏகனாகுதல் எதுக்கு? 9ல் 5 எழுத்து சொல்கிறாரு. அப்புறம் ஏகநாதலில் தான் எகரம் வந்து எதுக்குள்ளே ஒடுங்குது? இறைவனுக்குள்ளே ஒடுங்குது. இறைவனுக்குள்ளே ஒடுங்கினாலும் அம்மையப்பரா நிற்குது. அது பிறகு அயரா அன்பின் அரண்களில் செல்லுமேன்னு சொல்லும்போது தான் எதா நிற்குது? சீயா நிற்குது. ஒரு நம்முடைய பொது பார்வையில் சொல்கிறேன், நம்ம சொல்கிறது எங்கேயும் பிரமாணமாக இல்லை. ஆனால் இருக்கிறது இதுதான் விஷயம். இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. சத்தியமாக இருந்தால் சரி, பொய்யா சொல்லாமல் சொல்லலாம் சரி. அடுத்த மந்திரத்தினுடைய பொருள் எழுதுவோம். எப்படி தொடங்குது? அந்த ஓதிய நம்மலங்கிற மந்திரம் வந்து இதில் இவருடைய உரையில் இல்லை. அவர் வந்து இது வேறு இடத்துல பார்க்கணும், இப்போ வேண்டான்ட்டு இதில் இந்த பதிப்பில் இதில் கொடுக்கல. எந்த மந்திரத்தை? நம்மலம் இன்னும் ஒளிந்திட்டு பிறகு அருள் தரும் ஆயம்னு ஒரு மந்திரம் இருக்கா, அவரே போட்டிருக்கிறாரு. அதெல்லாம் அங்கே வராது, அதெல்லாம் அங்கே வராதுன்ட்டார். பின்னால் வரும் பார்த்துக்கலான்ட்டார். நமாதி நனாதிங்கிற மந்திரத்தோடு இதை முடிச்சிடுறாரு. நமாதி நனாதி அதெல்லாம் இங்கே வராதுன்ட்டார். அதெல்லாம் பின்னால் பார்க்கலான்ட்டார். எழுதுங்க. நம என்பதை முதலாக உடைய தூல பஞ்சாக்கரம், தூல பஞ்சாக்கரம் மறைப்பாக நின்று ஐந்து அவத்தைகளை தரும். 5 அவத்தைகளை தரும். சகல காரிய அவத்தை 5, கேவல காரிய அவத்தை 5, இவற்றை தரும். தரும். ஆனால் நின்மல அவத்தையை தருவது சூக்கும பஞ்சாக்கரம்.
இதுதான் அதில் இருக்கிற முக்கியமான குறிப்பு. நமச்சிவாய பந்தம், சிவாய நம ஓரளவேனு பற்று விடுதல்னு எடுத்துக்கிடணும். அதில் 2வது வரி படித்து பாருங்கள். 2வது வரி இந்த நனாதி திரோதாயி ஆகி 2வது வரி தமதாகின்னு இருக்குல்ல. சில நூல்களில் தமதாகின்னு இருக்கும், சில நூல்களில் தம்மதாகின்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கவனமாக பொருள் எடுத்தாதான் இதில் சூக்கும பஞ்சாக்கரத்தை கண்டுபிடிக்க முடியும். இந்த மந்திரத்தில் தமாதியதுன்னு வருதில்ல. தமாதியது என்பதில் தம் என்பது சிவனை குறிக்கும். தம் ஆதி சிவனையும் சக்தியையும் குறிக்கும். அப்போ சிவாய நமங்கிறது அதில் நுட்பொருளாக வந்துடுது. அது எந்த மந்திரத்தை சொல்கிறது? வெளிப்பட்டுறது சிவாய நமவை குறிக்கிறது. சமாதி என்ற சொல்லுக்கு இறைவனோடு ஒன்றுதல். முடிவுரை, இந்த முடிவுரை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இதையெல்லாம் நாம் உண்மை விளக்கமோ அல்லது திருவருட்பயனோ சிவப்பிரகாசத்தில் 5 எழுத்து பேசும்போது நம்ம பேசிட்டு பாடம் நடத்தினோம்னா மாணவர் சந்தேகமே கேட்க மாட்டார். இதெல்லாம் இருக்குங்கிறதே நமக்கு என்ன செய்யப்படவில்லை, காட்டவைப்படவில்லை, எழுதப்படவில்லை, பேசப்படவில்லை. அதிலேயே 75 உரையை வச்சுக்கிட்டு அதையே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு அதை ஒரு பெரிய திறமம்னு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். முடிவுரை பாருங்கள், சூப்பராக இருக்குது. தூல பஞ்சாக்கரம் சகல கேவல காரிய அவத்தை தரும். சூக்கும பஞ்சாக்கரம் நின்மல அவத்தை 5 தரும். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான செய்தி. இதை சொல்லி நாம் உண்மை விளக்கம் நடத்தினோமா? இதை சொல்லி நாம் திருவருட்பயன் நடத்தினோமா? சிவப்பிரகாசம் நடத்தினோமா? அதனால தான் மாணவர் என்ன செய்கிறாரு, ஏன் நீங்கள் திடீர்னு இப்படி ஜம்ப் பண்ணி இங்கே எதுக்கு போக சொல்கிறீங்க? காரணம் நம்மகிட்ட கிடையாது. அவங்க பெரியவங்க அதை சொல்கிறாங்கன்னா அவர் திருமந்திரத்தில் இருக்குது, இவன் தெரிஞ்சு வச்சுட்டு தான் இது படிப்பான்னு அவங்க வச்சுக்கிட்டாங்க. நம்ம திருமந்திரம் படித்தா தானே நம்ம தான் உடனடியாக எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறோமே. நான் திருமந்திரத்தை படிச்சுட்டு நம்ம வருவோன்னு பெரியவங்க நம்பி அதை எழுதுகிறாங்க. அவங்க திருமந்திரத்தில் இது இருக்குன்னு உமாபதிசியம் சொல்ல முடியாது, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு நூலை எழுதுபவர் இன்னொரு நூலை தன்னுடைய நூலுக்குள்ளே சொல்லக்கூடாது. பரிமளகர் உரையில் எந்த ஒரு இடத்துலையும் வேறு நூல் பேர் இருக்காது, வேறு உரையாசிரியர் பேர். நூல் பேர் இருக்கும், என்ன இருக்காது, வேறு உரையாசிரியர் பெயர் இருக்காது. நீங்கள் காசுப்பிள்ளை உரையடித்து பாருங்க, என்பார் பிறர் அப்படிம்பார், யாருன்னு சொல்ல மாட்டார், அப்படி சொல்லக்கூடாது. இன்னொருத்தர் சொன்னதில் 2 வரி 3 வரியை எடுத்து போட்டாலே அது உரையினுடைய தொகுப்பு தான், அது எதாகாது. ஒரு உரையாசிரியர் இன்னொரு உரையாசிரியர் பேரை எடுத்து சொல்லி அவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டானாலே முடிஞ்சது. அப்படின்னாலே அது எத்தனை உரையாயிரும்? 2 பேர் பேரை சொன்னோன்னா 2 பேர் உரையாயிரும், 3 பேர் பேரை சொன்னோன்னா உரையாயிரும். அதனால தான் என்பார் பிறர், என்பாரும் உளர், எது பொருத்தமோ அதை ஏற்றுக்கொள்க, இப்படியெல்லாம் முடிப்பாங்களே தவிர கடைசி வரைக்கும் சொன்னவன் பேரை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உமாவதி சிவம் இதை சொல்லியேன்னு கேட்கக்கூடாது. புரியுதா? ஐயா வர்றார், எந்திரிச்சு வணக்கம் சொல்லிட்டு உட்காரு. இது சிவா, இதை ஆஃப் பண்ணி வச்சுடுங்க, சொல்லிட்டு வந்து உட்காருவோம். வணக்கம். ஏறுவது எந்த பஞ்சாக்கரம்? இது எவ்வளோ பெரிய செய்தி, இதுவரைக்கும் நம்ம யாருக்குமே சொல்லிக் கொடுக்கலையே இந்த செய்தி. வெக்கமாக இருக்குது இதெல்லாம் நினச்சா. இதில் என்ன லாபம்னா, நான் மடத்தூர் சொற்பொழிவது நடராஜரை கொடுத்ததே ஒரு ரகசியத்தோடு தான். நம்ம உடனடியாக இனி எதுக்குள்ளே போவோம், சீக்கிரமாக உண்மை விளக்கத்தில் நடராஜருக்குள்ளே போயிடுவோம். அதை மனசில் வச்சு தான் இந்த நடராஜர் தலைப்பை கொடுத்தேன் சிவராத்திரி சொற்பொழிவுக்கு. அது எவ்வளோ நேரம் பேசுகிறேங்கிறது வேறு, அந்த தலைப்பை போட்டதுக்கு உள்நோக்கம் அது. உண்மை விளக்கத்தில் நம்ம இனி சீக்கிரத்தில் நடராஜருக்கு போக ஆரம்பிப்போம்.
இது 2 மாதமே 4 மாதமே ஆகட்டு, ஆனால் அதற்கு ஒரு சிவராத்திரி தொடக்கமாக இருக்கணும்னு சொல்லி தான் அந்த தலைப்பு போட்டேன். இப்போ இந்த பாயிண்டையெல்லாம் நம்ம எப்போ சொல்லிக் கொடுக்கணும்? அங்கே உண்மை விளக்கம் எடுக்கும்போது சொல்லிக் கொடுக்கணும், இனிமேலாவது சொல்லிக் கொடுக்கணும். ஆமாம், அதனால தான் அதை வந்து ஆமாம் அதனால தான் அதை வந்து தலைப்பாக நான் கொடுத்தேன். நமக்கு நடராஜர் ஏற்கனவே நடராஜர் பேசியிருக்கிறேன். அந்த நோக்கம் வேறு, இந்த நோக்கம் வேறு. உண்மை விளக்க வகுப்புக்கு அதை வந்து ரிலேட்டிவ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டேன். அடுத்த தலைப்பு வந்து அதிசூக்கும பஞ்சாக்கரம். அதை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அது எல்லாமே பிறகுதான்ட்டார், பின்னால் வரும் பார்த்துடுங்கட்டார். இதுக்கு பொருத்தம் அதை வேணால் வாசிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் கிடையாதுன்ட்டார். படிக்கிறேன் பாருங்கள். இதன் பின் பதிப்புகளில் காணப்படும் ஓதிய நம்மலம் எல்லாம் ஒளிந்திட்டு என்னும் மந்திரமும் அருள் தரும் ஆயமும் என்னும் மந்திரமும் அப்பால் இரு மந்திரங்களை அடுத்துள்ள நமவென்னும் நாமத்தை என்னும் மந்திரமும் அடுத்த அதிகாரத்தில் இருக்க வேண்டியது. அது எங்கே இருக்க வேண்டியது அல்ல, அது சூக்கும பஞ்சாரத்துக்கு உரியதல்லன்னு தூக்கி கடாசிட்டு அங்கே கொண்டு போட்டார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உடனே கையில் சந்தையில் வாங்கின புத்தகத்தை வச்சுட்டு இதில் இருக்குது அதில் இருக்குதுன்னு கேட்குறாங்க நம்ம வகுப்பில். சந்தையில் புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு, அதாவது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பதிப்பு வேறு, பதிப்பாசிரியர் வேறு. பதிப்புங்கிறது பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவனெல்லாம் அதை அச்சிடுவான், அதுக்கு பேர் பதிப்பு. பதிப்பாசிரியருங்கிறவர்னா அந்த நூலறிவு இருக்கிறவருக்கு பேர் பதிப்பாசிரியர். பதிப்பாசிரியர் வேறு, பதிப்பு வேறு. அந்த பதிப்புக்கு அவர் ஆசிரியர். அவருக்கு என்ன பொறுப்புன்னா அதில் இருக்கிற நிறை குறை, அதில் இருக்கிற மந்திரங்கள் இடமாறி இருக்கிறது, இடைச்செருகள் இருக்கிறது, எழுத்துப்பிழை இருக்கிறது, எல்லாத்தையும் அவர் கண்டுபிடிக்கணும். ஒரு முக்கியமான இடத்துலேருந்து பயோடாட்டா கேட்டாங்க. நேற்று நான் போட்டேன். நேற்று தான் நம்ம ஐயா எவ்வளோ படிச்சிருக்காருங்கிறத கண்டுபிடிச்சி எல்லாம் மறந்து போய் உட்காந்துருக்கேன். நான் அந்த நம்ம குரூப்பில் அந்த பயோடாட்டா போட்டு விட்றேன். சைவத்துக்கு தமிழ் கல்வி எவ்வளோ அவசியம், டிகிரியிலேருந்து எவ்வளோ அவசியங்கிறது நேற்று தான் நான் அந்த பயோடாட்டா ஒன்று போட்டு கொடுத்தேன். ஒரு முக்கியமான இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க, நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம செலக்ட் ஆனோம்னா அவங்க மூலமாக பணி வரும். நம்ம கொடுக்குறோம், பயோடேட்டா கொடுக்குறோம். நீங்கள் என்னென்ன பட்டம் வாங்கியிருக்கிறீங்க, உங்களுடைய கல்வி தகுதி என்ன, தமிழ் துறையில் நீங்கள் என்னெல்லாம், அப்போ தான் நானே என்ன படிச்சிருக்கேங்கிறது எனக்கு அப்போ தான் என்ன செய்யுது ஞாபகம் வருது. அதெல்லாம் போட்டிருக்குறோம். எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாருமே இந்த சந்தையில் வாங்கின புக்கை வச்சுக்கிட்டு இதில் இருக்குது நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு ஆரம்பிச்சிடுறாங்க. பதிப்பு வேறு. நீங்கள் சிவகாசி இந்த மாதிரி ஊருக்கு போனீங்கன்னா எல்லா புக்கையும் பிரிண்ட் அடிப்பான். நீங்கள் பிரதோஷ வழிபாடும்பான், துர்க்கை வழிபாடும்பான், முருகர் பாடல் தொகுப்பும்பான். அவங்கெல்லாம் பதிப்பவர்கள், நூலை பதிப்பிக்கிற பதிப்பகத்தார் தான். அவனே ஒரு பெரிய தமிழறிஞரை கூட வச்சு, எப்படி மெடிக்கல் ஸ்டோரில் வந்து ஒரு டாக்டரை உட்கார வச்சுக்கிட்டு மருந்து கொடுக்குறானல்ல, அது மாதிரி ஒரு தமிழறிஞரை கூட வச்சுக்கிட்டு அவன் அந்த நூலை வெளியிட்டான்னா அது பதிப்பாசிரியரால் வெளியே வருவதுன்னு அர்த்தம். சில இடங்களில் வந்து பதிப்பாசிரியர்னு அவர் தன் பேரே போட்டுக்கிடுவார். ஆனால் அவர் அந்த வேலையை செய்ய மாட்டார், வேறு அறிஞர்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இவர் பேர் எப்படி வரும், பதிப்பாசிரியர் வரும். ஆக்சுவலாக அவருக்கு அந்த பதிப்பாசிரியர் தொழில் தெரியாது. இது பெரிய ரகசியம். பெரிய தொழில் அவருக்கு தெரியாது. டோட்டலாக அவருக்கு தமிழறிவும் இருக்கணும், சமய அறிவும் இருக்கணும். ரெண்டும் சமமாக இருக்கணும். தமிழை முறையாக கற்றுக்கணும், சமயத்தை முறையாக கற்றுக்கணும். அடுத்து அதிசூக்கும பஞ்சாக்கரங்கிறத நம்ம அடுத்த தலைப்பாக பார்க்கலாம். இந்த திருமந்திரத்தை இந்த அளவில் நிறைவு செஞ்சுட்டு ஒரு திருவாசகத்துக்கு மட்டும் பொருள் பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம்.